புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரீமியர் ஷோவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கிய சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நடிகர் அல்லு அர்ஜுன் மீதான வழக்கு ரத்தாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜா. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான புஷ்பா 2ஆம் பாகம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதும் 12 நாட்களில் சுமார் 1400 கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை வசூலித்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் தகவல் பகிரப்படுகிறது. இதனிடையே கடந்த 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெற்ற புஷ்பா 2 பட பிரீமியர் ஷோவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீ தேஜாவின் உடல்நிலை குறித்து ஹைதராபாத் காவல் ஆணையர் CV ஆனந்த் மற்றும் தெலங்கானா அரசு சுகாதார செயலாளர் கிறிஸ்டினா ஆகியோர் கேட்டறிந்தனர். முன்னதாக சிறுவனின் தாய் ரேவதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான புகாரின் பேரில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அல்லு அர்ஜுன் மீதான வழக்கு ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீ தேஜ் மூளைச்சாவு அடைந்ததாகவும் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் குணமடைய நீண்ட காலமாகவும் என மருத்துவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லு அர்ஜுன் விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் அவர் குடும்பத்தினரை அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் இதில் சிலர் பேர் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.